ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நாம் பார்க்க போவது பீனிக்ஸ் படத்தின் திரை விமர்சனம். பீனிக்ஸ் படத்தில் சூர்யா சேதுபதி, வரலட்சுமி சரத்குமார், தேவதர்ஷினி, ஜே விக்னேஷ், அபிநக்ஷத்ரா, வர்ஷா, சம்பத்ராஜ், அஜய் கோஷ், ஹரிஷ் உத்தமன், மூனார் ரமேஷ், முத்துக்குமார், திலீபன், காயத்ரி மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். சாம்சியஸ் இசையமைத்திருக்கிறார். அனில் அரசு ஸ்டண்ட் மாஸ்டர் இந்த படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமாயிருக்கிறார். இந்த படம் குத்துச்சண்டையை மையமாக கொண்ட படம். சில நடுத்தர வர்க்கத்துக்கு கீழே உள்ளவங்க வாழ்கிற பகுதியில் பசங்களுக்கு அதிகமாக படிப்பு வராது. அப்போ அந்த மாதிரி பசங்க ஸ்போர்ட்ஸை தான் தங்களுடைய முக்கிய வருமானத்துக்கு வழியை தேடிக்கொள்கிற விதமாக கற்றுக்கொள்வார்கள். அந்த அடிப்படையில் சூர்யா சேதுபதி குத்துச்சண்டையில் பயிற்சி பெறுறாரு. குத்துச்சண்டையில் மிகச்சிறந்த வீரனாக வலம் வருகிறார். ஜே விக்னேஷ் விஜய் சேதுபதியோட அன்னை, அவரும் குத்துச்சண்டை போட்டியில் கலந்துக்குவார். அந்த தொகுதி எம்எல்ஏவின் மகன் தொடர்ந்து குத்துச்சண்டை போட்டியில் முதல்வனாக வருகிறான். பதக்கத்தை, கோப்பையை தட்டிச் செல்கிறான். இந்த முறையும் தன்னுடைய மகனே குத்துச்சண்டை போட்டியில் வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறார் எம்எல்ஏ கம்பீரமா அனௌன்ஸ் பண்ணிடுறார். என்ன சொல்றாருன்னா, என்னுடைய மகன் என்று கூட பார்க்க மாட்டேன், குத்துச்சண்டை போட்டியில் யார் முதலிடத்தை பெறுகிறீர்களோ அவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் பணம் பரிசு. அது மட்டுமல்ல, 6 பேர்ல ஒரு முக்கியமான வேலையை போட்டு கொடுக்குறேன், நிரந்தர வேலைன்னு சொல்லிவிடுகிறார். இதனால அண்ணன் தம்பி ரொம்ப கடுமையாக உழைக்கிறார்கள். ஆனா உங்களுக்கு தான் தெரியுமே, அரசியல்வாதி எந்த சூழ்நிலையும் தன்னுடைய லட்சியத்தை, தன்னுடைய நோக்கத்தை நிறைவேறாமல் விடமாட்டார்னு. அந்த அடிப்படையில் வெற்றி பெற்று விடுவார் ஜெய விக்னேஷ். அதாவது சூர்யா விஜய் சேதுபதியுடைய அண்ணே வெற்றி பெற்று விடுவார். சொன்னபடி கோப்பையும் தட்டி சென்று விடுவார். ஆனா அந்த எம்எல்ஏக்கு பொறுக்காது. தீத்து கட்டிருங்கடாம்பாரு, தீத்து கட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் தன்னுடைய அண்ணனையும் அண்ணனுடைய வருங்கால மனைவியையும் திட்டமிட்டு கொன்ற பழிகாரர்களை பழி வாங்க கிளம்புகிறார் சூர்யா சேதுபதி. அவர் பழி வாங்கினாரா, எப்படி பழி வாங்கினார் என்பதுதான் பீனிக்ஸ் படத்தினுடைய கதை. பீனிக்ஸ் பறவை பற்றி உங்களுக்கு தெரியும். எத்தனை முறை செத்தாலும் மீண்டும் மீண்டும் உயிர் பெற்று வரும். இன்னும் சொல்ல போனா, அது தீயிலிட்ட பிறகு கூட சாம்பல் கூட ஒன்று சேர்ந்து பீனிக்ஸ் பறவை ஆகும் அப்படின்னு கதையெல்லாம் இருக்கு. அந்த மாதிரி இந்த படத்தில் பீனிக்ஸ் பறவையாக சூர்யா சேதுபதி நடித்திருக்கிறார். ஏற்கனவே அவர் ஒரு படத்தில் சின்ன பீஸ் ரோல் செஞ்சிருப்பார், சிறுவனாக. இது வாலிபனாக அவர் நடித்த, கதாநாயகன் நடித்த படம். இந்த படத்தை முதல் முறையாக சன் டிவி இயக்குனர் அனல் அரசு கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார். முதல் படத்தில் ஆக்ஷன் ஹீரோவாக பரிமளித்திருக்கிறார் அட்டகாசமாக சூர்யா சேதுபதி. அவருடைய முகத்தை பார்க்கும்போது இந்த சிறுத்தையினுடைய பார்வை, உருமல், எதிரிகளை பயமுறுத்துதல் இருக்கு. அதில் எந்த சந்தேகம் இல்லை. அப்பா விஜய் சேதுபதி இதுவரைக்கும் அவர் ஆக்ஷன் ஹீரோவாக நடிச்சதே இல்லை. அப்படி 1-2 படங்கள்ல 2 ஃபைட் வந்தா கூட சமாளிச்சிருப்பாரே தவிர ஆக்ஷன் ஹீரோ என்ற பெயரை அவருடைய அப்பா தட்டியதில்லை. ஆனால் விஜய் சேதுபதியை விட ஓவர்டேக் செய்கிற விதத்தில் அவருடைய மகன் ஆக்ஷன் ஹீரோவாக பரிமளித்திருக்கிறார். ஆனால் என்னுடைய ஆதங்கம் என்னன்னா, விஜய் சேதுபதியுடைய மகன் சூர்யா சேதுபதி தமிழ் சினிமாவிலே முதல்ல பெண்கள் மனதிலே இடம்பெற வேண்டும். அதுக்காக சாக்லேட் பாயா, ஒரு லவபிள் பாயா அறிவுமானார்னா பெண்களை போய் சேரும். பெண்கள் திரண்டு பார்த்தா தான் அந்த படம் சக்சஸ் ஆகும். இப்போ கரகாட்டக்காரன் எடுத்துங்க, எங்க வீட்டுக்குள்ள எடுத்துங்க. ஏன் ஓடிச்சு பெண்களுடைய ரசனையை கவர்ந்ததுன்னா, பெண்களுடைய மனப்போக்கம் கொஞ்சம் மெல்லிதானது. ஆனா இந்த படம் முழுக்க ரத்தம், சதை, குத்து, வெட்டு, மண்டை உடையிறதுன்னு ஒரே ரணகளமா இருக்கு. படம் முழுக்க சண்டை தாங்க, சண்டையோ சண்டை. சண்டு மாஸ்டர் டைரக்ட் பண்ணிட்டாருங்கிறதுக்காக படம் முழுக்க ஒரு 20 சண்டையை வைப்பாங்க. கதைன்னு ஒன்று சொல்லவே வேண்டாமா? ஏற்கனவே நிறைய படங்கள் இந்த மாதிரி கதையமைப்பு கொண்ட படங்கள் வந்து விட்டன. யார்ட்டையாவது ஒரு நல்ல கதையை வாங்கியாவது ஒரு 3 சண்டை வச்சுக்கிட்டு, 4 சண்டை வச்சுக்கிட்டு காதல் படமாக எடுத்திருக்கலாம் என்பது என்னுடைய ஆதங்கம். ஆனால் சூர்யா சேதுபதி என்ன பண்ணிட்டாரு, நான் முதல்லையே ஆக்ஷன் கிங் அர்ஜுன் மாதிரி நான் ஆக்ஷன் கிங்காக தான் ஆக போகிறேன் அப்படின்ட்டு சண்டை காட்சிகளில் நொறுக்கி தள்ளியிருக்காரு. இந்த வயசில் இப்படி ஒரு நடிப்பா, அதுவும் சண்டை காட்சிகளா என்று கேட்கும் அளவுக்கு உடம்பு புண்ணாயிருக்கும். அந்த சொல்லவே முடியாது சூர்யா சேதுபதி. இந்த படத்தில், முதல் படத்தில் இப்படி ஒரு ஆக்ஷன் கிங்காக நடிச்சதுனால என்னமோ தெரில, மனசில் பூரா அந்த மதப்பு, இந்த வீரம் எல்லாம் குடிகொண்டிருக்கு. அந்த விஷயத்தில் அப்பா சேதுபதியுடைய அந்த கண்ணியமான போக்கை அவர் கடைப்பிடிக்கணுங்கிறது நம்முடைய கோரிக்கை. இந்த படத்தில் வர்ற கேரக்டர் எல்லாமே கொஞ்சம் தான் வருது. கதாநாயகனுக்கு அடுத்தபடி பேர் வாங்குறவர் வரலட்சுமி சரத்குமார். இப்படி ஒரு பயங்கரமான, கொடூரமான, ரத்த வரி பிடித்த வில்லிய படத்தில் பார்க்கவே முடியாது. போட்டு திட்டு என்ன பாருங்கடா, ஒரு வெறி. கணவனை கொன்னுட்டான், அவனை எப்படியாவது பழி வாங்கணுங்கிற வெறியில தலைவரி கோலமா இல்லை, ஆனால் பாதி தலைவரி கோலம் தான்.
அந்த கண்களில் நெருப்பு பார்வையை பறக்க விட்டுருக்காரு வரலட்சுமி சரத்குமார். பார்க்கும்போது எங்கே நம்மளை கடி தின்றுவாரோ அப்படிங்கிற மாதிரி பயமுறுத்தியிருக்காரு வரலட்சுமி சரத்குமார். அவங்க அப்பா ஒரு அருமையான கதாநாயகன் மகா வரலட்சுமி சரத்குமார் பட்டு பயங்கரமான வில்லி. சரியான நடிப்புக்கு தீனி வழங்கப்பட்டிருக்கிறது வரலட்சுமி சரத்குமாருக்கு. வெளுத்து கட்டியிருக்காரு. தேவதர்ஷினி நிறைய படங்களில் காமெடியில் நம்மளை சிறின்னு சிரிச்சு வச்சு வயிற்றை புண்ணாக்கினார் தேவதர்ஷினி. சில படங்களில் கண்ணியமான அம்மாவை வந்துட்டு போயிருக்காரு. கண்களை கசக்க வைக்கும் ஒரு அற்புதமான தாயாக நடித்திருக்கிறார். ஆனால் இந்த படத்தில் படம் முழுக்க அழுக வர்ற நேரம்லாம் குய்யோ முறையோன்னு தேவதர்ஷினி கத்தி கூப்பாடு போடுறாரு. என்ன காரணம்னா மகனை போலீஸ்காரங்க பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஜெயிலையும் பார்க்க முடியல, போலீஸ் ஸ்டேஷன்லையும் பார்க்க முடியல, இருக்கானா இல்லையான்னு தெரியலங்கிற மாதிரி துடிக்கிற ஒரு அம்மா கேரக்டர். இவ்வளவு சோகம். இந்த தேவதர்ஷினி இப்படியும் நடிப்பு வருமா என்கிற அளவுக்கு வேற ஒரு தேவதர்ஷினியை காமிச்சிருக்காரு இந்த படத்தில். தேவதர்ஷினியை பார்க்கும்போதெல்லாம் நமக்கு அப்படியே கண்களில் கண்ணீர் அப்படி தன்னால வருது. அவ்வளவு கோரம் சோகம். அதே மாதிரி அந்த எம்எல்ஏ கிட்ட கெஞ்சிற கட்டம் இருக்கு பார்த்தீங்களா, அதுவும் வரலட்சுமி சரத்குமார்கிட்ட கெஞ்சிற கட்டம்லாம் எப்படியாவது என் மகனை காப்பாத்துங்கம்மா என்று உருக்கமாக கதரும் போது தேவதர்ஷினி வேற லெவலுக்கு போயிட்டார். சில காட்சிகளே வந்தாலும் நட்சத்திரா நம்முடைய மனதில் இடம்பெறுகிறார். ஒரு கிராமத்து பொண்ணுங்கிறத விட ஒரு சேரி பொண்ணு எப்படி இருக்கும், அந்த சேரியிலும் ஒரு அழகான தாமரை பூத்து இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் நட்சத்திராவுக்கு. அந்த காதலனை கொன்ற உடனே ஒரு வீல் ஒரு கத்துறா பாருங்க, அடி வயிறே குலுங்கி போச்சு. நட்சத்திராவுக்கு ஒரு நல்ல மென்மையான பாத்திரம். சில காட்சிகளே வந்தாலும் வெளுத்து கட்டி இருக்கிறார். சம்பத்ராம் அவர் வில்லனுடைய கையாளு. அந்த முறப்பு வெறப்பு எல்லாம் சம்பத்குமாருக்கு நல்ல பெயரை வாங்கி கொடுக்கிறது. ஹரிஷ் உத்தமன் நியாயமான போலீஸ் அதிகாரி. ஆனா எந்த ஆட்சியிலையும் போலீஸ் அதிகாரியை நேர்மையா செயல்பட விட மாட்டாங்க. இந்த படலையும் அப்படின்னா மந்திரி சொன்னதை கேட்டு உயர் அதிகாரி ஆடுவார். இவரு அப்படியே நெருப்பில் இட்ட புழுவாக புழுங்குகிற உத்தமன். என்ன செய்வார் பாவம், அவர் சொன்னதை சொல்ற கிளிப்புள்ள மாதிரி தான். திலீபன் இந்த படத்துல கதாநாயகன் சூர்யா சேதுபதிக்கு நண்பனா வர்றாரு. ரொம்ப உத்து பார்த்தா தெரியுது இவரு ஒரு படத்துல கதாநாயகன் நடிச்சாரு அப்படின்ட்டு. சரி, முதல் படம் வெற்றி வாகை சூடவில்லை என்று சொன்னால் எந்த கேரக்டர் கொடுக்குதோ அந்த கேரக்டருக்கு நம்ம பொருந்திக்கிட்டு நடிக்க வேண்டியதான் நம்முடைய கடமைன்னு செஞ்சிருக்காரு திலீபன். அவருக்கு நமது பாராட்டு. மூணார் ரமேஷ் அதே உருட்டல் மிரட்டல் லஞ்சம் வாங்குற இன்ஸ்பெக்டர் பாத்திரத்துக்கு அருமையாக பொருந்தி இருக்கிறார். சந்தேகப்படும் கண்கள், அந்த லஞ்சத்தை வாங்கிட்டு அவர் செய்கிற காரியங்கள்லாம் எரிச்சலா வருது. ஆனா நேச்சுரலா இருக்கு. ஜெயில சண்டையோ சண்டை. அது மட்டும் இல்ல, எத்தனை தடவை தாண்டா வெளிமாநிலத்திலிருந்து ரவுடிகளை கூட்டு வராங்க, இங்க உள்ள ரவுடிகளை கூட்டு வராங்க. தனி மனிதனா சூறையாடுறாரு. அதாவது ஒரு விஜய், அஜித், தனுஷ் இந்த மாதிரி கேரக்டர் பண்ண வேண்டிய கேரக்டரை சூர்யா சேதுபதி தான் ஒருவனா என்று சமாளித்திருக்கிறார். பாராட்ட வேண்டியதுதான், அதுல எந்த சந்தேகமே இல்லை. ஆனா எப்படி இத்தனை முறை இந்த படத்துல ஜெயில சண்டை போடுறாங்கிறது கஷ்டமா தான் இருக்கு. இந்த படத்துல நல்ல ஜெயிலரா, நேர்மையான ஜெயிலரா வேல்ராஜ் வர்றாரு. இயல்பாக நடித்திருக்கிறார். என்ன செய்யுது, அவருடைய கோபத்தை யார்கிட்ட போய் காட்டுறது? பாவமா தான் இருக்கு வேல்ராஜை பார்த்தா. ஒளிப்பதிவாளர் வேல்ராஜ் மிக திறமையாக கேமராவை கையாண்டிருக்கிறார். சண்டை காட்சிகள் ஒவ்வொன்றும் நம்மளை அதிரி புதிரி ஆக்கிடுது. சாம் சிஎஸ் இசையமைத்திருக்கிறார். அப்படியே காட்சியோட சேர்ந்து சில பாட்டுகளை போட்டிருக்காரு. நல்லா தான் இருக்கு. கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கி இருக்கிறார் ஸ்டண்ட் மாஸ்டர் அனல் அரசு. ஸ்டண்ட் மாஸ்டர் படம் மாதிரியே இருக்கு. நிறைய ஸ்டண்ட் மாஸ்டர்கள் இயக்குனராக இருக்கிறார்கள். ஆனாலும் சண்டை இனிமே எவனும் சண்டையை பத்தி பேசவும் கூடாது, படம் எடுக்கவும் கூடாதுங்கிற அளவுக்கு முனைப்போடு சண்டை காட்சி வீரர்களின் துணையோடு இயக்கி இருக்கிறார் அனல் அரசு. பேர்ல தான் அனல் இருக்கும்னு பார்த்தா சண்டை காட்சிகளே அனல் தெரிக்கிறது. எங்க நம்மளை குத்தி கொண்டுருவாங்களோ அப்படிங்கிற பயம் வந்துருது. படத்தை பார்க்க சண்டை காட்சிகளுக்காகவே பார்க்க வேண்டிய படம். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இனிமே சண்டை காட்சிகளை பார்த்தோம்னா அது சூப்பர் படம்யா பீனிக்ஸ். அந்த படம் சண்டை காட்சிகள் மாதிரி இல்லையே அப்படின்னு ஏக்கம் வரும். சண்டை காட்சி பிரியர்களுக்கு சர்க்கரை பொங்கல் பீனிக்ஸ். பைல்வான் பார்வையில் பீனிக்ஸ் படத்துக்கு 100க்கு 58 மதிப்பெண்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.